உங்க அனைவரையும் என்னோட சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுத்த ஃப்ரீ டெஸ்ட். 50 கேள்விகள். 50 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல போடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நான் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வீடியோ போட போறேன். நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க, உங்க டைம் வேஸ்ட் பண்ண முறையில நம்ம காணொலிக்குள்ள போலாம். முதல் கேள்வி, பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள சொற்பொருள் இருந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுங்க. இங்க சொல் இருக்கு, இந்த பக்கம் பொருள் இருக்கு. நீங்க இதை பார்த்துட்டு ஏதாவது ஒண்ணுத்துக்கு உங்களுக்கான விடை தெரிஞ்சதுன்னா நம்ம சுலபமா அடிச்சிடலாம். அகம், மனம். அகம்னா மகன மனம் நமக்கு தெரியும். அப்ப 4வது இதுக்கு ஆ. இங்க 4வதுக்கு ஆக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோ இருக்கு. அப்போ சரியான விடை என்ன அப்படின்னா ஏதான் சரியான விடை. இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்மளால கரெக்டான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து, பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூலாசிரியர்கள் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. தங்கொலி கணிச்சாறு, திருச்செந்தூர் பிள்ளை தமிழ், தமிழ் விடுதூது. இதை பாத்துட்டீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு நூலாசிரியர் பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம சுலபமா எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. வாங்க அடுத்து போலாம். 3வது கேள்வி, பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூலாசிரியர்கள் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. பூஞ்சோலை, கைவனை, ஜீவகாருண்யம், உலக பொதுமறை. இங்க நூலாசிரியர் கொடுத்திருக்காங்க. உலக பொதுமறை நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருக்குறள், திருவள்ளுவர். அப்போ 4வதுக்கு ஈ. இங்க 4வதுக்கு ஈ எங்க இருக்கு? இதோ இருக்கு. அப்ப ஆன்சர் சி தான் சரியான விடை. இந்த மாதிரி நம்ம எழுதும் போது நம்மளால கரெக்டான பதில சூஸ் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பாண்டி நாடு, சோழ நாடு, சேர நாடு, தொண்டை நாடு. அங்க பாருங்க, மதுரை, வஞ்சி, காஞ்சி, புகார் இருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னா சுலபமா அடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த மாதிரி அடிக்கும் போது நம்மளால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். வாங்க நம்ம அடுத்து போலாம். 5வது கேள்வி, பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூலாசிரியருடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இங்க வந்து நூல் இருக்கு, இங்க நூலாசிரியர் இருக்கு. குயில் பாட்டு நமக்கு எல்லாம் தெரியும், பாரதியார் இல்லையா? அடுத்து, அழகின் சிறப்பு, பாரதிதாசன். இதை வச்சு நம்ம சுலபமா நம்மளால அடிக்க முடியும். ஆப்ஷன் என்ன பாத்துட்டீங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து பார்க்கலாம். பாவலர் ஏறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். சரியான விடை. இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம். பெரிய புராணம் தான் சரியான விடை. அடுத்து 108வது கேள்வி. 8வது கேள்வி நம்மளுக்கு, அண்ணாமலை கவிராஜன் எனப்படுபவர் யாருன்னா அண்ணாமலை ரெட்டியார் தான் சரியான விடை. அடுத்து, மண் தேய்த்த புகழினான் இத்தொடரில் குறிப்பிடப்படுபவர் யாருன்னா கோவலன் தான் சரியான விடை. இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படும் அடைமொழி பெற்ற நூல். இரட்டை காப்பியம் அப்படின்னால நமக்கு தெரியும் சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் சரியான விடை. நல்லதூரும் பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. பிரித்தெழுதுக நல்லதூரும் அப்படின்னா நன்மை கூட்டல் அஃது கூட்டல் ஊரும். சரியான விடை. பிரித்தெழுதுக புறத்துறுப்பு, புறத்து கூட்டல் உறுப்பு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, 13வது கேள்வி. தரம் இல்லை பிரித்தெழுதுக தரம் கூட்டல் இல்லை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து, வெண்கதிர். வெண்கதிர் எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா வெம்மை கூட்டல் கதிர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, மற்றிரண்டு. மற்றிரண்டு அது மற்ற கூட்டல் 2 மற்றிரண்டு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எதிர்ச்சொல் தருக, ஆப்போசிட் எதிர்ச்சொல் கேட்காங்க. இளமை அப்படின்னா முதுமை என்பது சரியான விடை. அடுத்து எதிர்ச்சொல் இளந்தான். இளந்தானுக்கு பெற்றான் என்பது சரியான விடை. எதிர்ச்சொல் தருக பெருமை, சிறுமை. இதுதான் சரியான விடை. நம்ம வேகமா காணொலிக்கு போயிடலாம். கூடவே நீங்க எடுத்திருக்க மார்க் என்ன அப்படிங்கறத எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. எதிர்ச்சொல் தருக இம்மை. இம்மைனா என்ன? மறுமை என்பது சரியான பதில். 120வது, அதாவது 20வது கேள்வி எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இசை அப்படின்னா சரியான பதில் வசை. பொருந்தா சொல். இதுல இருக்கிறதுல பொருந்தாத சொல்லை நம்ம என்ன பண்ணணும்? கண்டறியணும். சோ இத பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி தான் பொருந்தாத சொல். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் மா, பழா, வாழை, முருங்கை. இது மா, பழா, வாழை இது முக்கணி நமக்கு தெரியும். கனி. முருங்கை மட்டும் தனியா இருக்கு இல்லையா? அப்ப இது முருங்கை தான் சரியான பதில். பொருந்தா சொல்லை கண்டறிக. அடுத்து, நகை, இனிப்பு, வெகுளி, அழுகை. இதுல வந்து இனிப்பு தான் பொருந்தாத சொல். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறி. படி, எழுது, சொல், உண்டான். சோ இதுல வந்து உண்டான் என்பதுதான் பொருந்தாத சொல். பொருந்தா சொல். அடுத்து பாருங்க, 25வது கேள்வி.
நூலாடை, பாவாடை, மேலாடை, பாலாடை. சோ இதுல பொருந்தாதது பாலாடை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. இது நீங்க சென்டென்ஸா ஒரு தடவைக்கு 2-3 தடவை படிச்சு பார்த்தாலே நம்மளால சுலபமா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சோ காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார். சோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் சரியான விடை. நீங்க மத்தது படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி பிழைகள் கண்டறியறத நம்ம ஒரு தடவைக்கு ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணாலே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. 27வது கேள்வி, இத படிச்சு பாருங்க. ஆதவன் பசி போக்க உணவு வேண்டினான். ஆதவன் பசி போக்க உணவு வேண்டினார்கள். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. பிறமொழி சொல் இல்லாத நம்ம கண்டுபிடிக்கணும். காலேஜில் அட்மிஷன் முடிந்தது. இதுக்கு தமிழ் என்னன்னா கல்லூரியில் சேர்க்கை முடிந்ததுதான் சரியானது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 29வது கேள்வி, சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதுவும் நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த தொடர்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க திருப்பி திருப்பி படிச்சு பாத்தீங்கன்னா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, வழுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. வழுவு சொற்கள் இல்லாததை என்ன பண்ண, நீக்கிய வாக்கியம் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக. சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ராங் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா தவறு என்பது சரியான விடை. ஃபேவரட், இது இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ், இது எனக்கு ஃபேவரட்டானதுன்னு சொல்லுவோம்ல, அப்போ விருப்பத்திற்குரிய அப்படிங்கறதா சரியான பதில். கேரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுங்க. கேரக்டர் அப்படின்னா என்ன, நடத்தை தான் சரியான விடை. அடுத்து பார்க்கலாம் வாங்க. பிளானட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. கோள்கள் என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி. டிராவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கலாம் டிராவல் பண்றது, பயணம் என்பது சரியான விடை. ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்வு செய்க. ஒளி கல் கள், ஒளி வேறுபாடு கல் கள், வேறுபாடு இருந்து நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா செங்கல் கல், அது மது, கரெக்டான விடை இதுதான். அடுத்து பாருங்க, 37வது கேள்வி, ஒளி வேறுபாடு இருந்து பொருளை தேர்வு செய்க. குழி குழி. சோ இத நீங்க இதுல கரெக்டான வேறுபாடு அறிந்து நம்ம கரெக்டான இது என்னன்னு பார்த்தா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அரி அரி, இது கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியானது சி தான் சரியான விடை. அடுத்து 39வது கேள்வி, இதுவும் அதேதான். அன்னம் அன்னம் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தான் இதுக்கும் சரியான விடை. அடுத்து அதேதான், ஒளி வேறுபாடு அடைந்து சரியான பொருளை தேர்வு செய்க. வழி வழி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு சரியான விடை வலிமை காற்று என்பது சரியான விடை. ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா துன்பம் என்பது சரியான விடை. கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா சோலை என்பது சரியான விடை. ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஈ அப்படின்னா ஈதல், கொடுத்தல் என்பது சரியான விடை. அவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா அவ் அப்படின்னா இதுல பூமி என்பது சரியான விடை. டி தான் சரியான விடை. திங்கள் முடி சூடு மலை, திங்கள் முடி சூடு மலை தென்றல் விளையாடும் மலை. ஓகே, திங்கள் மொழி சூடுமலை தென்றல் விளையாடும் மலை. சீர் இயைபினை கண்டறிக. சீர் இயைபு கேட்டிருக்காங்க. சோ சரியான விடை ஆப்ஷன் பி தான் சரியான விடை, சூடுமலை யாடுமலை. ஓகே, அடுத்து கீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். கீ கேட்டிருக்காங்க. கீ என்றால் ஆப்ஷன் சி கிளிக்குரல் அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்து வந்த இச்சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. வந்த இச்சொல்லின் வேர் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வா அப்படிங்கறதா சரியான வேர் சொல். அடுத்து பாருங்க, 48வது கேள்வி, ஒளிர்வான் இச்சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. ஒளிர் என்பது சரியான விடை. அடுத்து 49வது கேள்வி, புக்கான் இச்சொல்லின் வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புகு என்பது சரியான விடை. 50வது கேள்வி வழக்கம் போல உங்ககிட்ட கொடுத்துறேன், தெரிஞ்சவங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. மருண்டு இச்சொல்லின் வேர் சொல் காண்க. ஸோ நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு சேட் பாக்ஸ்ல போடுங்க, நானும் என்னோட விடையை சேட் பாக்ஸ்ல போடுறேன். இது வரைக்கும் நீங்க 50க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க அனைவரும் டிஎன்பிசி எக்ஸாம்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்மளோட காணொளிகள் உங்களை வந்து சேரும். நன்றி.